மல்லி. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, மல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு விஜய்க்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் வேலை இல்லைன்னு தெரிஞ்சதும் விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணுற விஜயை மல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. ஒன்றும் இல்லை விஜய், நீங்கள் ஏன் இப்போ இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ என்ன உங்களுக்கு இந்த வேலை போயிடுச்சு அவ்வளோதானே? விஜய், உங்களுக்கு இருக்க திறமைக்கும் தகுதிக்கும் கண்டிப்பாக இதை விட ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்க தான் போகுது விஜய். நீங்கள் மனசை மட்டும் தளர விடாதீங்க. அந்த ராஜேஸ்வரி நம்மளை என்ன தான் போட்டு இப்படி நசுக்கினாலும் சரி, நமக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, கண்டிப்பாக எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போகிறீங்க விஜய். நீங்கள் வேணால் பாருங்கள், அப்படியே ஒரு நாள் வரதான் போகுது. அப்போது அந்த ராஜேஸ்வரி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் விஜய். ப்ளீஸ் விஜய், எனக்காக சொல்கிறேன். நீங்கள் இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய் அப்படின்னு மல்லி விஜய்க்கு சமாதானம் சொல்கிறாங்க. விஜய் அப்படியே நம்ம மல்லியோட மடியில் படுத்துக்கிறாங்க. வெண்பா வராங்க. ஐயோ டாடா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லும்போது மல்லி, ஒன்றில் வெண்பா, டாடாவுக்கு இப்போ கிடச்ச வேலையும் போயிடுச்சு. காரணம் அந்த ராஜேஸ்வரி, அதான். டாடா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. டாடா, என்னடாடா நீங்களே இப்படி பண்ணுறீங்க? விடுங்க டாடா, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் டாடா அப்படின்னு சொல்லவும் உடனே வெண்பாவும் அப்படியே மல்லி மடியில் படுத்துக்கிறாங்க. ரெண்டு பேரையுமே மல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அதுவும் குறிப்பாக விஜயோட தலையை கோதி விட்டு விஜய்க்கு சமாதானம் சொல்லும்போது விஜய் அப்படியே அமைதியாக மல்லி மடியில் படுத்திருக்காரு. அந்த செகண்டில் அவருக்கு வந்த கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக அப்போ தான் படுத்திருக்காரு. ஆனால் நிம்மதியாக படுக்க முடியுமா இந்த ராஜேஸ்வரி கிட்ட? அந்த ராஜேஸ்வரி வைப்பு தான் நம்ம நாகு. ஸோ நாகும் அன்னபூர்ணி அப்போ தான் கடைக்கு போயிட்டு வராங்க. வந்து கதவு திறக்கவும் இங்கே வெண்பா அப்புறம் விஜய் ரெண்டு பேரும் மல்லி மடியில் படுத்துக்கிறத பார்த்த நாகுக்கு அப்படியே வயிற்றுச்சலாக இருக்குது. விஜய் இவங்களை பார்த்துட்டு டக்குன்னு, ஐயோ மல்லி, சரி நீ பாரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாரு. போன உடனே நாகு ஆரம்பிச்சிடறாங்க. மல்லி, உனக்கு என்ன பைத்தியமா? என்னமோ ஒய்யாரமோ மடியில் படுக்க வச்சு ரெண்டு பேரையும் இது பண்ணிகிட்டு இருக்க. இங்கே பாரு, அவர் பண்ணுற ஒவ்வொரு கேட்டுக்கிட்ட தனத்துக்கும் ஒன்று வந்து சமாதானப்படுத்த மாதிரி உன்கிட்ட வந்து அப்பாவே நடிச்சிட்ருக்காரு மல்லி. எல்லாமே இப்படியே போயிடாது. இப்படியே போனால் வாழ்க்கை அப்புறம் என்னத்துக்கு தான் ஆகிறது சொல்லு பார்க்கலாம். மல்லி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவர் தான் அவருடைய கையாளத்தனத்தை மறைக்கிறதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் இதே மாதிரி வந்து உன்கிட்ட ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி நடிக்கிறாரு. நீயும் அதை அப்படியே நம்பி நம்பி ஏமாந்துட்டுருக்க மல்லி. நீ வேணா பாரு, போகிற போக பார்த்தா விஜய் எந்த வேலைக்கு போகாமல் நீ தான் இனிமேல் வேலைக்கு போகிற நிலைமைக்கு வரப்போகுது. அவர் வீட்டில் உட்காந்து உன்னை கஷ்டப்படுத்தி வேலைக்கு அனுப்பி சாப்பிட போகிறாரு. நீ வேணா பாரு, இதுதான் வந்து நடக்க போகுது. நீ ரொம்ப மோசம் மல்லி, நீ ரொம்ப அப்பாவே இருக்க. அந்த விஜய் உன்னை யூஸ் பண்ணிக்கிறாரு. அது ஏன் மல்லி உனக்கு புரிய மாட்டுது அப்படின்னு நாகு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தது பேசுகிறாங்க. ஏற்கனவே நொந்து போயிருக்கிற மல்லிக்கு நாகு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்பவுமே மனசு கஷ்டமாக இருக்குது. அண்ணன் பொண்ணு, நாகு, உனக்குன்னா பைத்தியமா? புருஷ பொண்டாட்டிக்குள்ளே 1000 பிரச்சனை வரதான் செய்யும். அதுக்காக புருஷ பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட முடியுமா? இங்கே பாரு, புருஷன் பணக்காரனோ இல்லை ஏழையோ அதை பற்றிலாம் கவலைப்படவே கூடாது. என்றைக்குமே புருஷன் மேலே நம்பிக்கை வைக்கணும். அப்போ நம்பிக்கை வச்சா அந்த நம்பிக்கையை உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றும். அந்த நம்பிக்கை உன் புருஷன் மேலே உனக்கு இல்லை. அதனால தான் நீங்கள் இப்படி இருக்கீங்க. ஆனால் மல்லி அவன் புருஷன் நம்புகிறா. கண்டிப்பாக விஜய் வேணா பாரு, பழைய மாதிரி பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறதான் போகிறாரு அப்படின்னு இங்கே நாகுக்கு ராஜேஸ்வரியோடைய ஏமாளித்தனத்தையும் ராஜேஸ்வரியை எப்படி விஜய் ஜெயிக்க போகிறாரு அப்படின்னும் அண்ணன் பண்ணி சொல்ல நாகு உடனே, ஆமாம் இப்படியே கனவு கண்டுட்டே இருங்க, ஆனால் எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி நாகு போயிடுறாங்க. உடனே அண்ணன் பொண்ணி, விடுமல்லி, அவள் கிடக்கிறா, அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க. பார்த்தா அதுக்குள்ள ராஜேஸ்வரி, இங்கே இவங்க தங்கியிருக்காங்களே வீடு, ஸோ அந்த வீட்டுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் தங்க போகிறான், அதுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ சொல்லுங்க நான் தரேன், இந்த வீடு பார்க்க பிடிச்சிருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் மல்லிக்கும் அண்ணப்பனுக்கு தெரிய வருது. ஆஹா, பார்த்தீங்களா பெரியமா, இந்த ராஜேஸ்வரி அடுத்து என்ன பண்ண போகிறான்ட்டு இந்த வீட்டையும் நம்மகிட்ட பிடுங்க போகிறா. இந்த வீடும் போயிடுச்சுன்னா நாம் அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல உடனே ஓனர் அப்படியே தயங்கி நிற்கிறாரு. டக்குன்னு அண்ணன் பண்ணி போயிட்டு, ராஜேஸ்வரி, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஏன் இப்படி பண்ணுற? நாங்கள் இருக்கிற இந்த ஒரு வீடு தான், இந்த வீட்டையும் வந்து இப்போ பிடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறியா? இங்கே பாருங்க ஐயா, உங்களுக்கு இன்னும் வாடகை கூட வேணான்னு சொல்லுங்கள், நான் தரேன். எத்தனை வருஷமாக அந்த வீட்டில் வாடகை இருக்கேன், என்னாலும் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருக்குமா? அப்படி இருக்கும்போது கண்டவங்க பேச்சை கேட்டு எங்களை நடுத்தில் நிப்பாட்டிடுங்க ஐயா அப்படின்னு மல்லி கெஞ்சுறாங்க. அண்ணன் பொண்ணி சொல்கிறாங்க. உடனே சரிங்கம்மா, இல்லைம்மா, இவங்க ரொம்ப வருஷமாக எனக்கு வீடு வாடகை இருக்காங்க, இவங்களால எனக்கு எந்த பிரச்சனை வந்தது இல்லை. திருப்புன்னு நீங்கள் பணம் தரீங்க அப்படிங்கிறதுக்காக வீட்டை உங்களுக்கு வாடகை தர முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல ராஜு உடனே, என்ன மல்லி அடுத்து சீன் போட்டு வீட்டை வந்து காலி பண்ண விடாமல் பார்த்துட்டேன்னு நினைக்கிறியா? அது நடக்கவே நடக்காது. என்ன பண்ணாலும் சரி, கண்டிப்பாக உனக்குன்னு இருக்குது இந்த ஒரு வீடு மட்டும்தான். இந்த வீட்டையும் பிடுங்கிட்டு உன்னை நடுத்தில் நிற்க வைக்காமல் விட மாட்டேன்டி அப்படின்னு மல்லிக்கிட்ட சபதம் போட்டு ராஜேஸ்வரி கிளம்பி போகிறாங்க.